கிரைம் டைரி கேட்டுருக்கீங்க with me, கார்த்திக். இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. செஞ்ச தவறுகளை சாமர்த்தியமா மறைச்ச ஆளுங்களை நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு தப்பு செஞ்சு அதை மறைச்சு வைக்க இன்னொரு தப்பு, அதை மறைக்க இன்னொரு தப்புன்னு போய் மாட்டிக்கிட்டவங்க எத்தனை பேரை நீங்க பாத்திருக்கீங்க? நம்ம தின வாழ்க்கையில பாக்குற நிறைய பேரு ஒரு தப்ப மறைக்க இன்னொன்னு, அதை மறைக்க இன்னொன்னு போய் கடைசியில மாட்டிக்கிட்டவங்களா தான் இருப்பாங்க. என்ன, அவங்க மாட்டிக்க கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால செஞ்ச தப்ப சாமர்த்தியமா மறைச்சிட்டதா நமக்கு தெரியும். ஆனா உண்மை கடைசியில வெளியில வந்தே தீரும். வீக்கெண்ட கொண்டாடிட்டு அமைதியா அவங்க போக்குல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்த நேரத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷனோட போன் அடிக்க ஆரம்பிச்சது. போனை எடுக்கிற இன்ஸ்பெக்டருக்கு ஆதம்பாக்கத்துல இருந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு டெட் பாடி கிடைச்சிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வருது. இன்ஸ்பெக்டரோட நாள் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போற இன்ஸ்பெக்டருக்கு முதல்லயே சொல்லப்பட்ட விஷயம், இது ஒரு சூசைட். இறந்து போன பொண்ணோட பேர் காயத்ரி. விழுப்புரத்துல இருந்து சென்னைக்கு வந்து நடிகையாகணும் அப்படின்னு போராடி இப்பதான் 1-2 படங்கள்ல தலை காமிச்சிருக்காங்க. சின்ன சின்ன வேஷங்கள்ல நடிச்சிட்டு இருக்கிற காயத்ரி 3 நாளா வீட்டுக்கு போன் பண்ணலங்கறனால அவங்க அப்பா விழுப்புரத்துல இருந்து கிளம்பி பொண்ணை பார்க்கலான்னு வந்திருக்கிறாரு. வந்த இடத்துல அபார்ட்மெண்ட்டுடைய டோர் லாக் பண்ணப்பட்டிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்கும் போது காயத்ரிய 3 நாளா யாருமே வெளியில பார்க்கலன்னு சொல்றாங்க. போன் பண்ணா 1.5 நாள் ரிங் ஆன போன் அடுத்த 1.5 நாள் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வியாழக்கிழமை நைட்டு சொந்த ஊருக்கு போன் பண்ணி அப்பா அம்மா கிட்ட பேசின காயத்ரி, இங்க இருக்க எனக்கு பயமா இருக்கு, நான் சீக்கிரம் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த கான்டாக்டும் இல்ல. 3 நாளா பொண்ணு கிட்ட இருந்து எந்த கம்யூனிகேஷனும் இல்லங்கறனால கிளம்பி இங்க பார்க்க வந்த அப்பாக்கு அபார்ட்மெண்ட் டோரை உடைச்சு உள்ள வந்த போதுதான் பொண்ணு இறந்து போன விஷயமே தெரியும். அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழையிறாரு இன்ஸ்பெக்டர். ரூமுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே சில்லுன்னு இருக்குது ஏசி. பெட் மேல அலங்கோலமான ஒரு ஆங்கிள் விழுந்து கிடக்காங்க காயத்ரி. தலைமாட்டுல ஒரு கிளாஸ்ல பால் குடிச்சிருக்காங்க. அது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அப்படிங்கறதுனால அந்த பால் எல்லாம் உறைஞ்சு போய் அந்த டம்ளர் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு இங்கிலீஷ் நாவல் படிச்சிட்டு இருந்திருக்காங்க. PS I love you. அறையில மத்த பொருட்கள் எல்லாம் அங்கங்க வச்ச மாதிரியே இருக்கு. ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு பிளாட். கட்டில்ல இருந்து ஒரு 3 அடி தூரத்துல ஒரே ஒரு சிகரெட் பட்டு கிடக்கு. ஆனா அது இங்க ஸ்மோக் பண்ணப்பட்ட சிகரெட் பட் இல்ல, எங்கேயோ யாரோட ஷூக்கு கீழே ஒட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்குதுன்றது அந்த சிகரெட் பட்டை பார்க்கும் போதே தெரியுது. அவங்க அப்பா கிட்ட இன்ஸ்பெக்டர் விசாரணையை ஆரம்பிச்சாரு. டோரை யார் சார் ஓபன் பண்ணது அப்படிங்கிற இன்ஸ்பெக்டரோட கேள்விக்கு காயத்ரியோட அப்பா கண்ணீரும் கதறலுமா பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. டோரை திறக்க ட்ரை பண்ணிருக்காரு, ஆனா டோர் லாக் பண்ணப்பட்டிருக்கு. கதவை திறக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்த காயத்ரியோட அப்பா கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க நேத்து நைட்ல இருந்து அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு விதமான வாடை வருதுன்னு சொல்றாங்க. என்னாச்சோ ஏதாச்சோங்கிற பயத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க ஹெல்ப்போட கதவை உடைச்சிட்டு உள்ள போறாரு காயத்ரியோட அப்பா. உள்ள அவரோட பொண்ணு பெட்ல விழுந்து கிடக்காங்க. அதை பார்த்து தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டதாவும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தனக்கு தெரியலன்னு சொல்றாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க யாரு அப்படிங்கிற விசாரணையை ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். விசாரணையோட முடிவுல அன்னைக்கு சாயங்காலம் இது ஒரு சூசைட் கேஸ்னு போலீஸ் கேஸ க்ளோஸ் பண்றாங்க. டிப்ரெஷன்ல இருந்த காயத்ரி பால்ல எக்ஸ்ட்ராவா தூக்க மாத்திரைய போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு போலீஸ் கேஸ க்ளோஸ் பண்றாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போலீஸ் விசாரணையில காயத்ரியோட அப்பா இது தற்கொலையா இருக்க முடியாதுங்கறத திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாலும் போலீஸ்காரங்க அதை எந்த விதத்திலையும் ஏத்துக்கிறதா இல்ல. கேஸ க்ளோஸ் பண்ணி 1 வாரம் ஆகுது. யார் அந்த காயத்ரி கேஸ் விசாரிக்கிறது? அந்த பொண்ணோட அப்பா பெட்டிஷன் போட்டிருக்காரு அந்த கேஸ மறுபடியும் விசாரிக்கணும்னு சொல்லி. இது சூசைட் இல்ல மர்டர்னு அவன் பாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் பெட்டிஷன் போட்டுட்டு இருக்காயா? என்னன்னு விசாரிச்சு கரெக்டான ரிப்போர்ட் எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிற கமிஷனரோட போன் கால் மறுபடியும் இந்த கேஸ் ஓபன் பண்ண வச்சது. காயத்ரிங்கிற பொண்ணு இறந்த கேஸ்ல விசாரிச்சாரு இன்ஸ்பெக்டர். சூசைடுன்னு போலீஸ் கேஸ க்ளோஸ் பண்ணி 1 வாரம் கழிச்சு கமிஷனர்ட்ட இருந்து வர்ற ஒரு போன் கால் காயத்ரியோட அப்பா இது சூசைட் இல்ல மர்டர்னு பிலீவ் பண்றாரு, எல்லா இடத்துக்கும் பெட்டிஷன் போடுறாரு, கேஸ ரீஓபன் பண்ணுங்கன்னு அலர்ட் பண்ணுது. என் பொண்ணு கையில இருந்த தங்க மோதிரம் தற்கொலை பண்ணும் போது எங்க போவோம் சார்? ஒரு மோதிரத்தை வச்சு மட்டும் எப்படி சார் முடிவு பண்றது? இன்ஸ்பெக்டர் அந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த வியாழக்கிழமை நடந்த எல்லா சம்பவங்களையும் ஒண்ணு ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு காயத்ரியோட அப்பா.
வியாழக்கிழமை ஷூட்டிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த காயத்ரி தன்னுடைய வீட்டுக்கு போன் பண்ணி தனக்கு சென்னையில இருக்க ரொம்ப பயமா இருக்கிறதாவும் சீக்கிரமே கிளம்பி விழுப்புரம் வர்றதாவும் சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய ஃப்ரெண்டு ரியாக்கு போன் பண்ற காயத்ரி அரை மணி நேரத்துல அவங்க வீட்டுக்கு தான் வந்துருவேணும், இன்னைக்கு நைட்டு டின்னர் அவங்க கூட சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுல தான் ஸ்டே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த அரை மணி நேரத்துக்குள்ளதான் காயத்ரி சூசைட் பண்ணிக்கிட்டதா போலீஸ் சொல்றாங்க. என் பொண்ணு அவ உயிருக்கு ஆபத்து நம்பி இருக்கா சார். அதே மாதிரிதான் நடந்திருக்கு. எப்படி சரி சூசைட் ஆகும்? சூசைட் பண்ணிக்கிட்டதா இவங்க எல்லாரும் சொல்ற வியாழக்கிழமை நடந்த ஷூட்டிங்ல கூட காயத்ரி அந்த மோதிரத்தை போட்டதா ஷூட்டிங் ஃபுட்டேஜஸ் சொல்லுது. அப்போ காயத்ரி கையில இருந்த அந்த மோதிரம் எங்க? ஒருவேளை காயத்ரியோட அப்பா சந்தேகப்படுற மாதிரி இது கொலையா இருந்ததுன்னா இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா அத சூசைட் மாதிரி ஸ்டேஜ் பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கு? எதுக்காக இந்த கொலை? காயத்ரி இறந்தது தற்கொலைன்னு போலீஸ் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா காயத்ரியுடைய அப்பா கேட்கிற கேள்விகள் இது ஒரு கொலையா இருக்குமோன்ற சந்தேகத்தை இன்ஸ்பெக்டருக்கு கொண்டு வந்தது. காயத்ரி கையில போட்டிருந்த மோதிரம் மட்டும்தான் மிஸ்ஸிங். மத்தபடி இது ஒரு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான தற்கொலைக்கான நாடகம் மாதிரியே இருந்தது இன்ஸ்பெக்டருக்கு. இந்த ஒட்டுமொத்த சம்பவங்கள்லயும் ஒரே ஒரு தப்பு, கொலையாளி செஞ்சது அந்த மோதிரத்தை எடுத்துட்டு போனதா தான் இருக்கணும். இவ்ளோ தெளிவா ஒரு கொலைய தற்கொலை மாதிரி பிளான் பண்ணவங்களுக்கு அந்த மோதிரத்தை எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை அந்த மோதிரம் கொலையாளிய காட்டி கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்குமோன்னு இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வந்தது. அது என்ன மோதிரம் சார்? அது அவன் முதல் சம்பளத்துல வாங்கின மோதிரம் சார். எப்பவுமே கழட்ட மாட்டான். அந்த மோதிரத்தோட டிசைன் ஏதாவது இருக்கா? காயத்ரி எடுத்திருந்த போட்டோக்கள்லயும் அந்த வீடியோல இருந்து எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ்கள்ல இருந்தும் மோதிரத்தோட டிசைனை வரையறாங்க போலீஸ்காரங்க. நார்மலா வெறுமன ஜீன் போடப்பட்டிருக்கிற ஒரு மோதிரம். இந்த மோதிரத்தை கொலையாளி எதுக்காக எடுத்துட்டு போயிருப்பான்றது இன்ஸ்பெக்டருக்கு இப்ப வரைக்கும் புரியவே இல்லை. ஆனாலும் எந்த தங்க நகை மிஸ்ஸிங்னாலும் செய்ய வேண்டிய விஷயமான எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எல்லா பான் புரோக்கர்ஸ் கிட்டையும் விசாரிக்க வேண்டிய விஷயத்தை இன்ஸ்பெக்டர் ஆரம்பிக்கிறாரு. சார், பள்ளிக்கரணையில இருந்து நம்ம இன்ஃபார்மர் ஒருத்தன் போன் பண்ணிருக்கான் சார். இதே மாதிரி ஒரு மோதிரம் அங்க இருக்கிற ஒரு கடையில இருக்கான் சார். உடனடியா அந்த கடைக்கு போற போலீஸ்காரங்க அங்க இருக்கிற மோதிரத்தை காயத்ரியோட அப்பா கிட்ட காட்டி வெரிஃபை பண்றாங்க. காயத்ரியோட மோதிரமே தான். கடையோட ஓனரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர். 2 மணி நேர விசாரணைக்கு அப்புறம் மோதிரத்தை கொண்டு வந்து கொடுத்தது யாருங்கிற உண்மையை சொல்றாரு கடைக்காரர். சார், இந்த ஆள் சொல்றவன் ஒரு பழைய அக்யூஸ்ட் சார். அவன் தொழில் விட்டு போய் ஒரு 7-8 வருஷத்துக்கு மேல இருக்கும் சார். தொழிலை விட்டு போய் 7-8 வருஷம் ஆன ஒருத்தனுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி செத்த காயத்ரிக்கும் என்ன சம்பந்தம்? சார், அந்த ஆளோட ஏரியா எனக்கு தெரியும் சார். நம்ம கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு கான்பிடென்டா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு கிளம்புற ஏட்டையாக்கு அங்க இன்னொரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. காயத்ரியோட கேஸ்ல அது சூசைட் இல்ல மர்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணது அவங்க கையில போட்டிருந்த ஒரு தங்க மோதிரம். அந்த மோதிரம் பள்ளிக்கரணையில இருக்கிற ஒரு பான் புரோக்கர் கிட்ட இருக்குதுன்னு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது அந்த மோதிரத்தை அவர்கிட்ட கொடுத்தது ஒரு பழைய ரிட்டையர்ட் அக்யூஸ்டுங்கிற விஷயம் ஏட்டையா மூலமா இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. ஏட்டையா, எனக்கு இந்த ஆளை முன்னாடியே தெரியும், நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு கிளம்பி அந்த ரவுடியோட வீட்டுக்கு போனா அங்க காயத்ரியோட கொலையில சம்பந்தப்பட்டிருப்பாருன்னு ஏட்டையா எந்த ரவுடிய சந்தேகப்பட்டு வீட்டுக்கு வந்தாரோ அந்த ரவுடி ஆறுமுகம் இறந்து போயிருந்தார். என்னையாச்சு? ஆக்சிடென்ட் சார், நேத்து நைட்டு. எப்படியா? லாரி சார். எதேச்சியா நடந்த ஆக்சிடென்ட் தானா இல்ல இதுவும் காயத்ரி கொலையை மறைக்கிறதுக்கான இன்னொரு முயற்சியான்ற ஒரு குழப்பத்தோட ஸ்டேஷனுக்கு போறாரு ஏட்டையா. என்னையா சொல்ற? கேஸ் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களா? இல்லையா சார், கமுக்குமா முடிச்சுக்கலான்னு பாக்குறாங்க. நீ நம்ம குணாளனுக்கு போன் போடு. சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாரு இன்ஸ்பெக்டர். ரவுடி ஆறுமுகத்துக்கான ஆக்சிடென்ட்ட கேஸா ஃபைல் பண்ணாம மூடி மறைக்க பாக்குறாங்கன்ற டிஸ்கஷனை 2 இன்ஸ்பெக்டரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஏரியால நேத்து நடந்த விஷயங்களை சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் வெரிஃபை பண்ணிட்டு திரும்ப கூப்பிடுறதா சொல்லி போனை வைக்கிறாரு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப கால் பண்றாரு சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க சார். அவர் சொன்ன தகவல் இதுதான். நேத்து நைட்டு ஒயின் ஷாப்ல நண்பர்களோட குடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு ஆறுமுகம். குடிச்சிட்டு வெளியில வந்த ஆறுமுகம் பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது வழியில எதிர்த்தாப்புல வந்த ஒரு லாரி மோதிட்டதாதான் எல்லாருமே சொல்றாங்க, ஒரே ஒரு நண்பரை தவிர. ஒயின் ஷாப்ல இருந்து பைக் எடுத்துட்டு கிளம்பின ஆறுமுகம் அடுத்த 5 நிமிஷத்துல தனக்கு கூப்பிட்டதாவும் தன்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியா இருக்குன்னு உடனே அவரை கிளம்பி வரவும் சொல்லியிருக்காரு. ஆனா இவர் கிளம்பி ஆறுமுகம் சொன்ன இடத்துக்கு போறதுக்குள்ள அங்க ஆறுமுகம் நடு ரோட்ல ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்கிறாரு. அந்த ஃப்ரெண்டை இப்ப சைதாப்பேட்டை ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கிறதாவும் மேற்படி விசாரணைக்கு இன்ஸ்பெக்டர் கிளம்பி இங்க வரலான்னு சைதாப்பேட்டையோட இன்ஸ்பெக்டர் சொல்றாரு.
காயத்ரியோட கொலை வழக்க விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். காயத்ரியோட மோதிரத்தை எடுத்து பான் புரோக்கர் கடையில வச்ச பழைய ரவுடி ஆறுமுகம் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்ற நியூஸ் இன்ஸ்பெக்டருக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலும் அவரோட ஃப்ரெண்ட் இறக்குறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தன்னை யாரோ ஃபாலோ பண்றதா ஆறுமுகம் தனக்கு போன் பண்ணாருன்னு சொன்னதை கேட்ட இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் அதிர்ச்சியா இருந்தது. இது ஆக்சிடென்டா இல்ல இன்னொரு பிளான்ட் மர்டரான்னு. 2 நாளா போன் பண்ணி சரக்கடிக்க கூப்பிட்டே இருந்தேன் சார். நாங்க தான் சார் போல. நேத்து தான் சார் பார்த்தேன். என்ன நடந்ததுன்னு முழுசா சொல்லு. வைன் ஷாப்ல இருந்து நாங்களா வெளியே வந்தோம் சார். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள கால் பண்ணி இங்கடா இருக்க, நீ யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சார். சார் நாங்களும் போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு சார். சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் குணாளன் கிட்ட சொன்ன எல்லா விஷயங்களையும் ஆதம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் மைக்கேல் கிட்ட திரும்ப ஒரு தடவை சொன்ன ஆறுமுகத்தோட ஃப்ரெண்டு. 2 நாளா ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ணணும், அவசரமா மீட் பண்ணணும்னு கூப்பிட்டுட்டே இருந்திருக்கிறான் ஆறுமுகம். என்ன ஆச்சு இந்த 2 நாளான்ற குழப்பம் இருந்தது இன்ஸ்பெக்டருக்கு. ஆறுமுகத்தோட மனைவியை விசாரிக்க அவங்க வீட்டுக்கு 2 இன்ஸ்பெக்டரும் போனாங்க. ஏமா, உன் புருஷன் தான் இந்த தொழில இருந்து விலகிட்டானே, மறுபடியும் ஏன் போனா? பழைய கடனை போயா ஆகணும்னு சொல்லிட்டு போச்சு சார். வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்ததுல இருந்தே டல்லாவே இருந்துச்சு சார். சரியா சாப்பிட கூட இல்ல சார். அதுக்கப்புறம் தான் சார் சரியாச்சு. அவர் நடவடிக்கையில வேற ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சா? கட்சி 2 நாளா பேய் அடிச்ச மாதிரியே இருந்தாரு சார். ஆறுமுகத்தோட ஃப்ரெண்டு சொன்னதும் கடைசி 2 நாளா ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ணணும்னு கூப்பிட்டுட்டே இருந்தாருன்னு. இப்போ ஆறுமுகத்தோட மனைவி சொல்றதும் கடைசி 2 நாளா பேய் அடிச்ச மாதிரி இருந்தாரு ஆறுமுகம்னு. லாஸ்ட் 2 நாளா ஆறுமுகத்தோட வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். இந்த 2 நாள்ல ஆறுமுகத்தோட நடவடிக்கையில வந்த மாற்றம் எப்படியும் அவன் செல்போன் ரெக்கார்ட்லயும் ரெஃப்ளெக்ட் ஆகும்னு நினைச்சாரு இன்ஸ்பெக்டர். ஆறுமுகத்தோட போன் நம்பர்ல இருந்து ஃபுல் கால் ரெக்கார்ட்ஸையும் எடுத்து அதுல ஏதாவது அப்நார்மலா ஒரே நம்பருக்கு திரும்ப திரும்ப பேசின விஷயம் இருக்கான்னு விசாரிக்க சொன்னார் இன்ஸ்பெக்டர். காயத்ரி செத்த அந்த வியாழக்கிழமை அவனுக்கு வந்து எல்லா கால்ஸையும் ட்ரேஸ் பண்ணு. அதே மாதிரி லாஸ்ட் 2 நாள்ல அவனுக்கு என்னென்ன கால்ஸ்லாம் வந்திருக்குன்றத பார்த்துட்டு ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கூப்பிடுங்க. இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரியே ஆறுமுகத்தோட எல்லா கால் ரெக்கார்ட்ஸையும் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க போலீஸ்காரங்க. அந்த நேரத்துல தான் இன்ஸ்பெக்டர் மைக்கேலுக்கு சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் குணாளன் கிட்ட இருந்து ஒரு போன் வந்தது. அந்த போன் கால் இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஆங்கிளையும் மொத்தமா மாத்துச்சு. காயத்ரியோட கொலைக்கும் ஆறுமுகத்தோட ஆக்சிடென்ட்டுக்கும் கண்டிப்பா ஏதோ சம்பந்தம் இருக்குன்றத நம்பினாரு இன்ஸ்பெக்டர். ஆறுமுகம் இறக்குறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேய் அடிச்ச மாதிரி இருந்தானோ, தன்னை யாரோ ஃபாலோ பண்றதா ஃபீல் பண்ணானோ, வைஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றத கேட்ட இன்ஸ்பெக்டருக்கு அந்த குழப்பத்தோட இன்ஸ்பெக்டர் இருந்த நேரத்துல தான் சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் குணாளன் கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டர் மைக்கேலுக்கு ஒரு போன் வந்தது. காயத்ரியோட கேஸ்ல உங்க ஸ்டேஷன்ல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற குணாளனோட கேள்வி இன்ஸ்பெக்டர் நிலகொலைய வச்சது. எதுக்காக இப்படி ஒரு கேள்வின்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள குணாளன் சொன்ன அடுத்த ஸ்டேட்மெண்ட் இன்ஸ்பெக்டரை இன்னும் அதிர்ச்சி ஆக்குச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஆறுமுகம் டிஸ்டர்ப்டா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்களே, அது என்ன கணக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? 2 நாளைக்கு முன்னாடி சிக்னிபிகண்டா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு புரியுதா? இல்ல. ஆறுமுகம் மோதிரத்தை கொடுத்தான்னு ஒரு பான் புரோக்கர் அரெஸ்ட் பண்ணீங்களே, அது 2 நாளைக்கு முன்னாடி தானே? முதல்ல இந்த கேஸ்ல ஸ்டேஷன்ல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கான்ற கேள்வியும் இப்போ பான் புரோக்கர் அரெஸ்ட் பண்ண 2 நாள் தான் ஆகுதுன்ற உண்மையும் இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எதையோ புரிய வைக்க ஆரம்பிச்சது. எதுக்காக திடீர்னு இன்ஸ்பெக்டர் குணாளன் இதெல்லாம் சொல்றாருன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். குணாளன் தொடர்ந்தாரு. இதை ஏன் நான் சொல்றேன்னா, இந்த கேஸ்ல நமக்கு கிடைக்கிற எல்லா க்ளூவும் நம்ம போய் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே காணாம போயிடுறாங்க. இப்போ அந்த லிஸ்ட்ல லேட்டஸ்டா ஆறுமுகத்தோட ஃப்ரெண்ட் நேத்து காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போனதுல இருந்து மிஸ்ஸிங். குணாளன் என்ன சொல்றாருன்றது இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. இந்த கேஸ்ல போலீஸ்க்கு கிடைக்கிற எல்லா க்ளூவும் இம்மீடியட்டா கண்ல இருந்து காணாம போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. முதல்ல ஆறுமுகம் கையில கிடைச்ச உடனே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. 2வது இப்போ ஆறுமுகத்தோட ஃப்ரெண்ட் விசாரணைக்கு போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த ஆளு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில போனதுல இருந்து காணோம். அப்போ போலீஸ்க்கு கிடைக்கிற அதே நேரத்துல வேற யாரோ ஒருத்தருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு எவிடன்ஸை எரேஸ் பண்றாங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கு புரிய ஆரம்பிச்சது. அதே நேரத்துல இந்த கேஸோட ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸை தான் மிஸ் பண்ணிட்டதா அப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. காயத்ரி இறந்த அந்த வியாழக்கிழமை யாரு பேட்ரோல் டியூட்டியில இருந்தான்னு இன்ஸ்பெக்டர் ஏட்டையா கிட்ட விசாரிச்சாரு. எஸ்ஐ சேது சார், அவர் தான் இன்னைக்கு பேட்ரோல் டியூட்டி. சப் இன்ஸ்பெக்டர் சேது அன்னைக்கு காயத்ரி வீடு இருக்கிற ஏரியால பேட்ரோல் டியூட்டியில இருந்திருந்தா அப்நார்மலா அவர் எதையாவது நோட் பண்ணி இருக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது இன்ஸ்பெக்டருக்கு. சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட அதை கேட்டாரு இன்ஸ்பெக்டர். வியாழக்கிழமையா சார்? ஆமா, நான் டியூட்டில தான் இருந்தேன். ஆனா நான் ஒன்னும் பாக்கலையே சார். ஆறுமுகத்தோட போட்டோவை எடுத்து எஸ்ஐ கிட்ட காட்டினாரு இன்ஸ்பெக்டர். இறந்து போன ஆறுமுகத்தோட போட்டோவை காமிச்சு
இவனை அந்த வியாழக்கிழமை நீ பாத்திருக்கியான்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். இல்ல சார், அன்னைக்கு ஃபுல் நைட் நான் அங்கதானே இருந்தேன், இவனை பார்க்கவே இல்லையே. அன்னைக்கு எந்த இடத்துல இருந்த? 11:30 மணிக்கு ஒரு டிடி பிடிச்சேன் சார், 12:45 இன்னொன்னு, காலையில 3:30 மணிக்கு இன்னொன்னு பிடிச்சிருக்கேன் பாருங்க. அந்த ஜங்ஷன்லயே தான் சார் இருந்தேன். காயத்ரி இறந்த அன்னைக்கு காயத்ரி எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. எனக்கு இந்த ஊர்ல தனியா இருக்க பயமா இருக்குன்னு அவங்க அப்பா அம்மா கிட்டையும் சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போலீஸ்க்கு ஆறுமுகம் தான் மோதிரத்தை கொடுத்ததுன்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுல இருந்து ஆறுமுகம் பயத்திலேயே இருந்திருக்கான். ஆறுமுகம் ஒரு பழைய அக்யூஸ்ட். எப்படி பார்த்தாலும் எங்கேயோ ஒரு போலீஸ் கனெக்ஷன் இதுல இருந்தே ஆகணும்னு இன்ஸ்பெக்டர் குணாளன் சொன்னது இன்ஸ்பெக்டர் மைக்கேலுக்கு உண்மைன்னு தோணுச்சு. சந்தேகம் சேது மேல விழுக ஆரம்பிச்சு. காயத்ரியோட கொலைகேச விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு ஆறுமுகத்தோட ஆக்சிடென்ட்டும் ஒரு பிளான்ட் மர்டர்னு தெரிய வருது. ஆனா இந்த பிளான்ட் மர்டர்ல கண்டிப்பா இந்த கேஸ விசாரிச்சுட்டு இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தருக்கும் ஒரு பங்கு இருக்குன்றத இன்ஸ்பெக்டர் குணாளன் சொல்லியிருக்காரு. ஆதம்பாக்கம் இன்ஸ்பெக்டரான மைக்கேலுக்கு சந்தேகம் முழுக்க தன்னுடைய எஸ்ஐ ஆன சேது மேல விழுகுது. ஏன்னா சேது அன்னைக்கு டியூட்டியில இருந்திருக்கிறாரு. ட்ரங்க் அண்ட் டிரைவ் அவர் பிடிச்சதா சொல்லப்படுற நேரங்கள் 12:30 மணிக்கு அப்புறம் 3:30 மணி தான் இருக்கு. காயத்ரி இறந்ததா அட்டாப்சி ரிசல்ட்ல சொல்லியிருக்கிற நேரம் 10:30 மணிக்குள்ள இருந்து 1:30 மணிக்குள்ளன்னு சொல்றாங்க. கரெக்டான ஒரு டயத்துக்குள்ள வர முடியல. ஏன்னா காயத்ரியோட ரூம் ஏசி 16 டிகிரிஸ்ல மெயின்டைன் ஆயிருக்கு. பாடி டீகம்போஸ் ஆகிறத தடுக்கிறதுக்காக கொலையாளி ஏசிய 16 டிகிரியில வச்சிருந்திருக்கிறான்னு லேப் ரிப்போர்ட் சொல்லுது. எஸ்ஐ சேதுவ யாராவது ஒருத்தரை வச்சு கரெக்டா ஸ்பாட்ல தான் இருக்காரான்றத வெரிஃபை பண்ணிக்க சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மைக்கேல் குணாளனுக்கு போன் பண்றாரு. காயத்ரி இறந்து போனதா சொல்லப்படுற வியாழக்கிழமை முழுக்க ஆறுமுகத்தோட போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. எந்த இன்கமிங் காலோ அவுட் கோயிங் காலோ இல்ல. அப்போ ஆறுமுகத்துக்கு கம்யூனிகேஷன் எந்த இடத்துல இருந்து வந்தது, எப்படி வந்திருக்கும்ன்ற குழப்பம் வந்தது இன்ஸ்பெக்டருக்கு. அந்த ஆறுமுகத்துக்கு வேற ஏதாவது நம்பர் இருக்கான்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கிறீங்களா? சரி சார், நான் பாத்துக்கிறேன். ஆறுமுகத்தோட மனைவி கிட்ட தன்னுடைய விசாரணை ஆரம்பிச்சாரு சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டரான குணாளன். ஏமா, உங்க வீட்டுக்காரரு வேற ஏதாவது நம்பர் வச்சிருந்தாரா? இல்லங்க, அவர் ஒரே ஒரு நம்பர் தான் வச்சிருந்தாரு. அவருக்கு ஒரு போன் வந்துச்சு, அவர் வெளியில கிளம்பி போனாரு சொன்னீங்களே. ஆனா வியாழக்கிழமை ஃபுல்லா அவருக்கு எந்த போனும் வரலையே. இல்ல சார், புதன்கிழமை நைட்டு. புதன்கிழமை நைட்டா? புதன்கிழமை நைட்டு தான் போன் வந்துச்சா? ஆமா சார், புதன்கிழமை நைட்டு ஒரு போன் வந்துச்சுன்னு போச்சு. வெள்ளிக்கிழமை மத்தியானம் தான் திரும்ப வந்துச்சு. ஆறுமுகத்தோட கால் லிஸ்ட்ல வியாழக்கிழமை என்ன போன் கால்ஸ் வந்ததுன்னு தேடிட்டு இருந்தது தப்புன்றது இன்ஸ்பெக்டருக்கு புரிஞ்சுது. புதன்கிழமை நைட்டு ஆறுமுகத்துக்கு என்னென்ன போன் கால்ஸ் வந்திருந்ததுன்றத ட்ராக் பண்ண உத்தரவிடுறாரு இன்ஸ்பெக்டர். புதன்கிழமை நைட்டு 8:30 இருந்து 9 மணிக்குள்ள ஆறுமுகத்துக்கு போன் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ஆறுமுகத்துக்கு வந்த இன்கமிங் கால்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. மொத்தம் 4 நம்பர்ஸ். அந்த 4 நம்பருக்கும் கால் பேக் பண்ணி எதுக்காக அவங்க ஆறுமுகத்துக்கு போன் பண்ணாங்கன்னு விசாரிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். 4 நம்பர்ல 3 நம்பர் போன் எடுத்து பதில் சொல்றாங்க. ஒருத்தர் ஆறுமுகத்தோட நண்பர், எப்ப மீட் பண்ணலான்னு ஆறுமுகம் கேட்டிருந்ததுக்கு பதில் சொல்றதுக்காக கூப்பிட்டு இருந்திருக்கிறாரு. இன்னொருத்தர் ஆறுமுகத்தோட உறவினர். இன்னொருத்தர் மளிகை கடையில இருந்து ஆறுமுகத்துக்கு போன் பண்ணிருக்காரு. 4வதா இருக்கிற அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்குது. புதன்கிழமை சாயங்காலம் வந்த போன் கால் ஆறுமுகத்துக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒருத்தருடைய போன் கால். ஏன்னா 6-7 வருஷமா தொழிலை விட்டு ஒதுங்கி இருந்த ஆறுமுகம் அந்த போன் காலை பண்ணவருக்காக இதை நான் செஞ்சே ஆகணும்னு வைஃப் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த அளவுக்கு க்ளோஸான ஒருத்தர். இந்த 3 பேர்ல யாரா வேணாலும் இருக்கலாம்னு இன்ஸ்பெக்டருக்கு தோணுச்சு. 3 பேரையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. அதே நேரம் அந்த 4வதா இருக்கிற ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்ட நம்பருக்கு திரும்ப ஏட்டையாவை ட்ரை பண்ண சொல்றாரு. எப்போ அந்த நம்பர் கால் எடுத்தாலும் உடனே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டு விசாரணைக்கு போறாங்க 2 இன்ஸ்பெக்டரும். காயத்ரியோட கொலைகேச விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு ஆறுமுகத்துக்கு போன் வந்த புதன்கிழமை 4 பேர் குறிப்பிட்ட டயத்துக்குள்ள போன் பண்ணிருக்காங்க. 3 பேர் ஆறுமுகத்துக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தாச்சு. இன்னொரு நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. அந்த நம்பரை ஏட்டையாவை விட்டு திரும்ப திரும்ப ட்ரை பண்ண சொல்லிட்டு 3 பேரையும் விசாரிக்க போறாங்க 2 இன்ஸ்பெக்டரும். எதுக்கியா போன் பண்ண? ஆறுமுகத்திட்ட அன்னைக்கு என்ன பேசின இப்படின்னு 2 இன்ஸ்பெக்டரும் அந்த 3 பேர்கிட்ட எத்தனை கேள்வி கேட்டாலும் கிடைக்கிற பதில்ல இருந்து 2 பேருக்கும் தெரிஞ்சது ஒரே விஷயம்தான். இந்த 3 பேருக்கும் அந்த போன் காலுக்கும் நடுவுல எந்த சம்பந்தமுமே இல்ல. ஒருத்தர் நான் ஒயின் ஷாப்புக்கு வந்துட்டேன், நீ எப்ப வரேன்னு கேட்கறதுக்காக ஆறுமுகத்துக்கு போன் பண்ணிருக்காரு. இன்னொருத்தர் பாப்பாக்கு விசேஷம் வச்சிருக்கிறேன் வந்துருன்னு சொல்றதுக்காக ஆறுமுகத்துக்கு கூப்பிட்டிருக்காரு. மளிகை கடைக்காரர் எப்ப பாக்கிய தரப்போறேன்னு கேட்கறதுக்கு ஆறுமுகத்துக்கு போன் பண்ணிருக்காரு. இந்த 3 பேருமே இன்ஸ்பெக்டர் மனசுல வச்சிருக்கிற அந்த கொலகாரனோட ஃப்ரேமுக்குள்ள வரவே மாட்டேங்கிறாங்க. 4வது நம்பர் இன்னும் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்குன்னு ஏட்டையா போன் பண்ணி சொன்னாரு. அடுத்த
கட்டமா என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு இன்ஸ்பெக்டரை யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் குணாளனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. மைக்கேல், இந்த மோதிரத்தை வச்சிருந்தான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பான் புரோக்கர் ஒருத்தர் பிடிச்சிங்க இல்ல, அவன் இன்னும் கொஞ்சம் விசாரிச்சா என்ன? அவன்கிட்ட சொல்றதுக்கு பெருசா எதுவுமே இல்ல சார். திருட்டு நகை அதை வாங்கினதான் திருப்பி சொல்லிட்டு இருந்தோம். இன்னும் ஒரு தடவை பேசி பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர் குணாளன் சொன்ன மாதிரியே அந்த பான் புரோக்கர் கிட்ட இன்னொரு தடவை பேச ஆரம்பிச்சாங்க ரெண்டு இன்ஸ்பெக்டரும். என்னையா, அவன் நகையை கொடுத்தா உடனே வாங்கிடுவியா? திருட்டு நகை போலீஸ் கேஸ் ஆகுன்ற அறிவு இல்ல சார்? அதெல்லாம் என்ன சார்? எத்தனை நாளையா தெரியும் அந்தால? சார், நகை கீழே இருந்ததுன்னு கொண்டு வந்து கொடுத்தான் சார், அவ்வளவுதான் சார். நீயும் அப்படியே வாங்கி வச்சிட்ட சார். ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா இருக்கட்டும், நான் போன் நம்பர் கூட வாங்கி வச்சேன் சார். ஆதம்பாக்கம் இன்ஸ்பெக்டரான மைக்கேல் சொன்னது உண்மைன்னு புரிஞ்சுது இன்ஸ்பெக்டர் குணாளனுக்கு. இந்த கடைக்காரத்துல இருந்து யூஸ்ஃபுல்லா வேற எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காதுன்னு தோணுச்சு குணாளனுக்கு. போன் ஆஃப் பண்ணிடாத, எப்ப கூப்பிட்டாலும் போன் எடுக்கணும், சரியா? சரி சார். உங்களுக்கு அந்த ஆள் நம்பர் வேணாமா சார்? அந்த ஆளே இல்ல, நம்புறான் போயா. எந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் இல்லாத ஒரு விசாரணையா இருந்ததுன்னு தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. கடையை விட்டு வெளியில வந்து ஜீப்ல ஏற போனவரு ஏதோ ஒரு யோசனையில கடைக்காரர் கிட்ட திரும்ப போய் அந்த நம்பர் என்னன்னு கேட்டாரு. 8939. 89? நான் வச்சிருக்க நம்பர் 9790 ஆரம்பிக்குது. அந்த நம்பர் சொல்லு. இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்த ஆறுமுகத்தோட நம்பரும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வைஃப் கிட்ட இருந்த நம்பரும் இந்த பான் புரோக்கர் கிட்ட இருக்கிற நம்பரும் வேற வேறையா இருந்தது. இது அவன் நம்பர் தானா? ஷுவரா தெரியுமா? நம்பர் சொன்னோடனே நான் டயல் பண்ணேன் சார். என் கண் முன்னாடி அவன் போன் எடுத்தான். எப்ப மோதிரத்தை வைக்க வந்தான்? வெள்ளிக்கிழமை காலையில சார். விடை தெரியாத நிறைய கேள்விகளுக்கான ஆன்சர் இப்ப கிடைக்க ஆரம்பிச்சது ரெண்டு இன்ஸ்பெக்டருக்கும். எப்படி வியாழக்கிழமை முழுக்க ஆறுமுகத்தோட செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் இருந்ததுன்ற காரணமும், ஏன் எந்த வித்தியாசமான நடவடிக்கையும் ஆறுமுகத்தோட செல்போன் நம்பர்ல தெரியலன்றதுக்கான காரணமும் இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. நகை அடகு வைக்கிற கடையில இருந்து வாங்கின நம்பரை சைபர் டீமுக்கு அனுப்புறாரு இன்ஸ்பெக்டர். கடைசியா அந்த நம்பர் எப்ப ஆக்டிவ் ஆச்சு, அந்த நம்பரோட செல்போன் ரெக்கார்ட் என்னன்றத வெரிஃபை பண்ண சொல்றாரு இன்ஸ்பெக்டர். சார், அந்த நம்பரு மாரிச்சாமின்னு ஒரு ஆளோடது. அவன் அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். மாரிச்சாமியோட வீட்டுக்கு போறாங்க ரெண்டு இன்ஸ்பெக்டரும். அங்க அவங்களுக்காக இன்னொரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது. மாரிச்சாமி அப்படிங்கிற பேர்ல இருக்கிற போன் நம்பர் இறந்து போன மாரின்னு ஒரு ரவுடியோடது. மாரி இறந்து 7-8 வருஷம் ஆச்சு. ஆறுமுகம் கடைசியா அரெஸ்ட் பண்ணப்பட்டது மாரியோட கொலை கேஸ்ல தான். அந்த கேஸ்ல ஆறுமுகம் மேல எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படாம கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகிற ஆறுமுகம் அதுக்கப்புறம் ரவுடி தொழிலையே விட்டுருக்கான். அப்படி இருக்க இந்த மாரியோட போன் எப்படி ஆறுமுகம் கையில இருந்ததுன்றதுதான் இன்ஸ்பெக்டருக்கு வந்த முதல் கேள்வி. காயத்ரியோட கொலை வழக்க விசாரிக்க ஆரம்பிச்சு அங்கிருந்து காயத்ரியை கொலை பண்ண ஆறுமுகத்தோட கொலை வழக்க விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும். ஆறுமுகம் காயத்ரியை கொலை பண்ண அன்னைக்கு கையில வச்சிருந்த ஒரு செல்போன் மாரிங்கிற இன்னொரு ரவுடியோடது. இதுல விசித்திரமான இன்னொரு விஷயம் என்னன்னா, மாரிய கொலை பண்ண கேஸ்ல ஆறுமுகம் அரெஸ்ட் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு. மாரியோட வீட்டுல மாரியோட தம்பி, மாரியோட குழந்தைங்க எல்லாரும் இருக்காங்க. மாரி இறந்து 3 வருஷத்துல மாரியோட மனைவியும் தவறி போயிருக்காங்க. மாரியோட குழந்தைங்க இப்ப அவர் தம்பியோட கண்காணிப்புல தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஆறுமுகத்தை உங்களுக்கு தெரியுமா? அண்ணனை கொண்ட கேஸ்ல முதல்ல இவனை தான் அரெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிட்டான். உங்க அண்ணனோட போன் அவங்க கையில எப்படி இருக்கு? அண்ணனோட போனா? அது போலீஸ் கையில தானே சார் இருந்தது. இல்லையே, உங்க அண்ணனோட போனை ஆறுமுகம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்கானே. சார், அண்ணனை போட்டது 4 பேர் சார். அந்த ஸ்பாட்ல அண்ணனோட பர்ஸ், போன் எல்லாமே கடந்துச்சு சார். போலீஸ்காரங்க வேற அதை எவிடன்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க சார். உங்க அண்ணனோட கேஸ் முடிஞ்சு 4 வருஷத்துக்கு மேல ஆகுது, அதுக்கப்புறம் நீங்க போய் அது கேட்கலையா? ஒரு போனும் பர்ஸ் மட்டும் தான் சார் மிஸ்ஸிங். இதுக்காக எதுக்கு போய் கேட்டுக்கிட்டுன்னு நாங்களும் விட்டோம் சார். அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும் போது ஆதம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் மைக்கேலோட போன் அடிக்க ஆரம்பிச்சது. கூப்பிட்டது எஸ்ஐ சேது. சார், இந்த மாரியோட நம்பரை வியாழக்கிழமை இந்த ஆறுமுகம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார். அன்னைக்கு அவனுக்கு ஒரே ஒரு நம்பர்ல இருந்தா கால் வந்திருக்கு. அவனும் ஒரே நம்பருக்கு தான் போன் பண்ணிருக்கான். எந்த நம்பர் அது? புதன்கிழமை ஆறுமுகத்துக்கு வந்த 4 போன் கால்ல ஒரு நம்பர் மட்டும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சுல்ல சார், அந்த நம்பர் தான் சார். ஆறுமுகத்துக்கு புதன்கிழமை நைட்டு போன் பண்ண நம்பரும் ஆறுமுகம் வியாழக்கிழமை, அதாவது காயத்ரி இறந்த அன்னைக்கு கான்டாக்ட் பண்ணிருக்கிற நம்பரும் ஒரே நம்பர்னா இந்த நம்பர் தான் இந்த கொலைக்கு எல்லாமே ஆரம்ப புள்ளின்னு புரிஞ்சது இன்ஸ்பெக்டருக்கு. அந்த நேரத்துல தான் மறுபடியும் போன் அடிச்சது. ஏட்டையார் லைன்ல இருக்காரு. சார், அந்த காயத்ரி பொண்ணோட அப்பாவை 2 நாளா காணோமா. விழுப்புரத்துல இருந்து நம்ம ஸ்டேஷனுக்கு போன் பண்ணாங்க சார். காயத்ரியோட கேஸ புஷ் பண்ணி இவ்வளவு தூரம் விசாரிக்க வச்சதே காயத்ரியோட அப்பா தான். இப்ப காயத்ரியோட அப்பா இல்லன்னா இந்த கேஸ விசாரிக்க வேண்டிய அவசியம் வேற மாதிரி மாறிடும்ன்றது ரெண்டு இன்ஸ்பெக்டருக்குமே நல்லா புரிஞ்சுது. எவிடன்ஸ் ஒன்னொன்னா காணாம போயிட்டு இருந்தது போய் இப்ப இந்த வழக்க விசாரிக்க வச்சவரே காணோங்கிறது இந்த கேஸ இன்னும் வேகமா விசாரிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு கொண்டு வந்தது. இந்த விஷயங்களை இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்கும் போது
அது ஏட்டு முருகேசன் சார் தானே? இன்ஸ்பெக்டர் மைக்கேலோட போன்ல ஏட்டையா கால் பண்ணும்போது அவருடைய போட்டோ வந்ததை பார்த்துட்டு மாரியோட தம்பி அப்படி ஒரு கேள்வியை கேட்டாரு. ஆமா, இவரை தெரியுமா உங்களுக்கு? அண்ணன் கொலை கேஸ் அப்போ அவர் தானே சார் ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாரு. மாரி இறந்த கேஸ்ல ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்கள்ல ஏட்டு முருகேசனும் ஒருத்தர். அங்கிருந்து எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கோர்ட்ல ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப நாள் மாரியோட ஃபேமிலியில டச்ல இருந்திருக்கிறாரு. ஆறுமுகத்தை முதல்ல ஏட்டையாக்கு தெரிய வந்ததும் இந்த கொலை கேஸ்ல தான். மாரி வீட்டுக்காரங்கள்ட்ட மாரியோட போன் இன்னும் எவிடன்ஸ் லிஸ்ட்ல தான் இருக்குன்னு போலீஸ்காரங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு மாரியோட தம்பி சொல்றாரு. அத சொன்ன போலீஸ்காரர் யாருன்னு கேட்கும்போது ஏட்டு முருகேசனோட பேரை சொல்றாரு மாரியோட தம்பி. எவிடன்ஸ்னு சீஸ் பண்ணி வச்சிருந்த ஒரு போன் கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நியாயமா அந்த உரியவரோட குடும்பத்துக்கு போய் சேரணும். அது அவங்க வீட்டுக்கு போய் சேரல. அவங்க விசாரிக்கும் போதும் அதை எவிடன்ஸ்னு சொல்லி லாக் பண்ணி வச்சிருக்கிறாரு முருகேசன். இந்த கேஸ்ல முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் ஆக்டிவ்லி இன்வால்வ்டா இருக்கிற ஒரு ஆள் ஏட்டையா முருகேசன். இன்ஸ்பெக்டருக்கு பல கேள்விகளுக்கான ஆன்சர் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. காயத்ரியோட கொலை வழக்க விசாரிக்க ஆரம்பிச்சு அங்கிருந்து காயத்ரிய கொலை பண்ணதா குற்றம் சாட்டப்பட்ட ஆறுமுகத்தோட கொலை வழக்க விசாரிச்சு அங்கிருந்து ஆறுமுகம் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணதா சொல்லப்பட்ட மாரியோட ஃபேமிலியில விசாரிக்கும் போதுதான் மாரிக்கும் ஆறுமுகத்துக்குமான தொடர்பே ஏட்டையா முருகேசன் தான்றது வெளியில தெரிய வர ஆரம்பிக்குது. ஏட்டு முருகேசனை மடக்கி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க 2 இன்ஸ்பெக்டரும். இதுக்கு மேல நீங்க எங்கேயுமே போக முடியாது முருகேசன். காயத்ரி உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும்? உண்மையை மட்டும் சொல்லுங்க. மெதுவா உண்மைகளை ஒத்துக்க ஆரம்பிக்கிறாரு முருகேசன். டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏரியால அங்கங்க பசங்க கையில போதை பொருளை கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்றத ஒரு வேலையா செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு முருகேசன். லேட் நைட் ஷூட்டிங்க முடிச்சுட்டு வர காயத்ரி பல நேரங்கள்ல முருகேசனை அந்த மாதிரி கூட்டத்தோட பாத்திருக்காங்க. காயத்ரி இறக்குற ஒரு வாரத்துக்கு முன்னாடி முருகேசனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக 100க்கு போன் பண்ண விசாரிக்க வந்தவங்க கிட்ட காயத்ரி இந்த இடத்துல இப்படி ஒருத்தர் இருப்பாருன்ற கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா காயத்ரிக்கு தெரியாத விஷயம் முருகேசனும் ஒரு போலீஸ்காரருங்கிறது. புதன்கிழமை நைட்டும் ஏட்டையா அங்க பசங்களுக்கு போதை பொருள் கொடுத்துட்டு இருக்கிறத பாக்குற காயத்ரி பேட்ரோல்ல இருந்த எஸ்ஐ சேது கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வராங்க. ஆனா அந்த நேரத்துல எஸ்ஐ சேது முருகேசனை கூப்பிட்டு பேசுறத பார்த்துட்டு பாதி வழியில திரும்ப போயிடுறாங்க காயத்ரி. எஸ்ஐ சேது இத கவனிக்கல. ஆனா முருகேசன் இதை நோட் பண்ணியிருந்தாரு. அப்போதான் காயத்ரிய பேச விட்டா தன்னுடைய வேலைக்கும் மரியாதைக்கும் ஆபத்துன்றத அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாரு. மாரி கொலைகேஸ்ல ஆறுமுகத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தத இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சாரு முருகேசன். ஆறுமுகத்துக்கு போன் பண்ணி வர சொல்றாரு, பிளான சொல்றாரு. சொல்ற பிளான் மாதிரியே ஆறுமுகம் காயத்ரிய கொலை பண்ணி அது ஒரு தற்கொலை மாதிரி செட் பண்றான். இதுல ஏட்டையா எதிர்பார்க்காத ஒரே விஷயம் ஆறுமுகம் காயத்ரி கையில இருந்த அந்த தங்க மோதிரத்தை கலட்டிட்டு போனது. அந்த ஒரே ஒரு தப்பு சுத்தி வளைச்சு இப்ப ஏட்டையாக்கு எதிரா வந்து நின்னுட்டு இருக்கு. காயத்ரி இறந்தது தற்கொலை தான் எல்லாரும் நம்பிட்டு இருந்த நேரத்துல அந்த மோதிரம் அத கொலைன்னு காட்டி கொடுத்தது. மோதிரத்தை கண்டுபிடிக்கிற போலீஸ் அடுத்த ஆறுமுகத்துக்கிட்ட வரும்ன்றனால ஆறுமுகத்தை கொலை பண்றாரு ஏட்டையா. அதுக்கப்புறம் ஆறுமுகத்தோட ஃப்ரெண்டு வேற என்ன விஷயங்கள் எல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லுவானோன்ற பயத்துல அவனை கடத்தி ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறாரு. ஒரு கட்டத்துல இந்த கேஸ் தன்னுடைய கையை மீறி போயிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு காயத்ரியோட அப்பாவை பேசி விழுப்புரத்துல இருந்து சென்னைக்கு வரவழைக்கிறாரு. வந்த இடத்துல அவரையும் அடைச்சு வைக்கிறாரு. காயத்ரியோட அப்பாவே இல்லன்னா இந்த கேஸ க்ளோஸ் பண்றது ஈஸின்ற நம்பிக்கையில தான் இந்த எல்லா விஷயங்களையும் செஞ்சிட்டு இருக்கிறாரு ஏட்டையா முருகேசன். ஆனா அவர் எதிர்பார்க்காத ஒரே ஒரு விஷயம், உண்மை எப்படி இருந்தாலும் வெளியில வந்தே தீரும்ன்றது. மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொரு கிரைம் டைரியில இன்னொரு கதையோட சந்திக்கலாம். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.